சென்னை திருவல்லிக்கேணி காவல் நிலையம் எதிரே இருக்கக்கூடிய SBI வங்கியில் கொள்ளை சம்பவம் அரங்கேறியிருப்பதாக தற்போது அண்மை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. வங்கியின் பின்பக்க கதவின் பூட்டு உடைக்கப்பட்டுள்ளதால் ஊழியர்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கின்றனர். வங்கியில் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் ராம்குமார். வணக்கம் ராம்குமார். தற்போது திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய SBI வங்கியில் கொள்ளை சம்பவம் அரங்கேறியிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அங்கு நகை பணம் ஏதேனும் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறதா, குற்றவாளிகளை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டிருக்கிறதா, கூடுதல் தகவல்களை பதிவு செய்யுங்கள். கண்டிப்பாக வினோத். சென்னை திருவல்லிக்கேணி வாலாஜா சாலையில் செயல்பட்டு வருகிறது பாரத ஸ்டேட் வங்கி. பாரத ஸ்டேட் வங்கி வாலாஜா சாலை கிளை என்பது கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளாக இங்கு செயல்பட்டு வருகிறது. இந்த கிளையில இந்த அண்ணா சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருக்க வாடிக்கையாளர்கள் ஆயிரக்கணக்கானோர் வங்கியில் கணக்கு வைத்திருக்கிறார்கள். இந்த குறிப்பாக திருவல்லிக்கேணி காவல் நிலையம் எதிரில் செயல்பட்டு கொண்டிருக்கும் இந்த வங்கியில் கொள்ளை முயற்சி நடந்திருக்கிறது. இந்த பிரதான சாலையான இந்த வாலாஜா சாலை 24 மணி நேரமும் போக்குவரத்து இருக்கக்கூடிய ஒரு பரபரப்பான சாலை. இந்த சாலையில இருக்கக்கூடிய இந்த ஸ்டேட் வங்கியோட வங்கிக்கு பூட்டு உடைக்கப்பட்டு உள்ளே கொள்ளை முயற்சி நடந்திருப்பதாக தெரிய வருகிறது. இங்கு மோப்பநாய் உள்ளிட்ட காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக கீழ்த்தளத்தில் இருக்கக்கூடிய பூட்டை உடைக்காமல் முதல் தளத்தில் இருக்கக்கூடிய வங்கியின் ஷட்டர் மற்றும் இரும்பு கேட் உடைக்கப்பட்டிருக்கிறது. உள்ளே என்ன கொள்ளை போனது என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். உள்ளே குறிப்பாக கோடிக்கணக்கான பணம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல வாடிக்கையாளர் ஏராளமானோர் இங்க நகைகளை அடகு வைத்திருக்கிறார்கள். ஒட்டு மொத்தத்தில் இந்த பகுதியில் வாலாஜா சாலையில் இருக்கக்கூடிய இந்த வங்கியில் ஆயிரக்கணக்கானோர் கணக்கு வைத்திருக்கக்கூடிய நிலையில் வங்கி கொள்ளை சம்பவம் என்பது நடந்திருக்கிறது. கொள்ளை முயற்சி என காவல்துறையினர் தெரிவித்தாலும் உள்ளே என்ன கொள்ளை போனது என்பது குறித்து தற்போது விசாரணையானது மேற்கொண்டு வருகிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய கண்காணிப்பு கேமராக்கள் பதிவுகளை வைத்திருக்கிறார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக மோப்பநாய் உதவியுடன் கொள்ளையர்கள் எப்படி புகுந்தார்கள், உள்ளே ஷட்டரை உடைத்தது குறித்து சோதனையானது நடந்தது. அந்த மோப்பநாய் நேரடியாக வங்கியிலிருந்து வெளியே வாலாஜா சாலையில் இருந்து அண்ணா சாலை வழியாக சென்றது. தற்போது விசாரணையானது துணை ஆணையர், இணை ஆணையர் உள்ளிட்டோர் மேற்கொண்டு வருகிறார்கள். மேற்கொண்ட தகவல் விசாரணையின் முடிவில் தெரிய வரும். வினோத். சென்னை திருவல்லிக்கேணி காவல் நிலையம் எதிரே உள்ள SBI வங்கியில் கொள்ளை முயற்சியானது நடந்திருக்கிறது. அது குறித்தான அண்மை தகவல்களுக்கு நன்றி ராம்குமார்.